வணக்கம். நான் பெங்களூரு வித்யாரண்யபுரத்தில் உள்ள அமரர் வேதஞானி ஸ்ரீ ராமு சாஸ்திரிகளால் அருளப்பட்ட மிக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரியின் ஆலயத்தின் பக்தை. ஆடி மாதம், ஆஹா எத்தனை மகிமை! பக்தி பெருக்கெடுக்கும் மாதம், சக்திகளுக்கென்றே பிறந்த மாதம். இம்மாதத்தில் உலகில் உள்ள தீய சக்திகள் நம்மை அண்டாமல் இருக்க, குடும்பத்தில் சுபிட்சம் நிலைக்க, சக்திகளுக்கும் வீடுகளிலும் திருக்கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. உலகளந்த நாயகிகளான சக்திகள் நமக்கு படிகளக்கும் தெய்வமாக அருளை வாரி வாரி வழங்குகிறார்கள். காற்றோடும் கடலோடும் விண்ணோடும் மண்ணோடும், ஏன் நம் சுவாசத்தோடும் கலந்திருக்கும் சக்திகள் ஆடி மாத காற்றுடன் நம் வீட்டு வாசல் கதவை உரசும் போது நம் வீடு தேடி அம்மன் வந்தாள் என்ற ஐதீகத்தை உணர்த்துகிறாள். ஆடிக்காற்றில் கலந்த நம் தேவியின் அருளை கிடைக்க மங்கையர்கள் அதிகாலை பொழுது வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது ஐதீகம். இத்தகைய பக்திமயமான ஆடி மாதத்தை வருக வருகவென வரவேற்று கொண்டாடி மகிழ்வோம். ஆடி மாதத்தில் பால்குடம் மிக விசேஷமாக கருதப்படுகிறது. பெங்களூரு வித்யாரண்யபுரத்தில் உள்ள ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரி திருக்கோவிலில் ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை 3000 பால்குட அபிஷேகங்கள் பக்தர்கள் பங்கு கொள்கிறார்கள். அம்மனின் பால்குடத்திற்கு இணை ஏதுமே இல்லை. 30 வருடமாக ஆடி மாத பால்குட அபிஷேக நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்களே, ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரியின் பால்குட நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அம்பாள் அருளை பெறுமாறு பரிந்துரைக்கும் பக்தை நான். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்நிகழ்ச்சி நடைபெறும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஆதிபராசக்தி. மங்களம், சுபமங்களம், ஜெயமங்களம். வணக்கம்.